Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. வணக்கம். செய்திச் சுருக்கம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இன்று துவக்கி வைக்கிறார் முதல்வர் விஜய். தாவேக தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். சொன்னது போலவே மகளிர் சிறுமியர் பாதுகாப்புக்காக காவல்துறையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ற புதிய பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் இப்படையின் ஐஜியாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். நவீன், திவ்ய தங்கம் ஆகிய 2 எஸ்ஐகள் உட்பட 18 போலீசாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பஸ் நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர். இந்நிலையில் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை முதல்வர் விஜய் இன்று துவக்கி வைக்கிறார். இதற்கான விழா சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் மாலை 5 மணிக்கு நடக்கிறது. முதல்வராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக பொதுவெளியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் முதல்வர் விஜய் பங்கேற்கிறார். முதல்வர் உரையில் காவல்துறையினருக்கான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க வேண்டும். முதல்வர் விஜய் உத்தரவு. முதல்வர் விஜய் தலைமையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடந்தது. இக்கூட்டத்தில் ஜல்ஜீவன் மிஷன் உள்ளிட்ட மத்திய அரசின் குடிநீர் திட்டங்கள் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. கடந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரலில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட நகர்ப்புற நிதி திட்டத்தில் தமிழகத்திற்கு 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு வசதிகளை செயல்படுத்த வாய்ப்புள்ளது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளில் குடிநீர் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு தினமும் குறைந்தபட்சம் 3 மணி நேரம் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். சென்னையில் அடையாறு மறுசீரமைப்பு திட்டத்துடன் இணைந்து கூவம் ஆறு, பக்கிங்ஹாம் கால்வாய் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். வெறிநாய்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் முற்றிலுமாக குறைக்கப்பட வேண்டும். முதல்வரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மாற்ற திட்டம் 2026 முதல் 2031ஆம் ஆண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கு 1,50,000 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குடிநீர் வழங்கல், பாதாள சாக்கடை கட்டமைப்பு, திடக்கழிவு மேலாண்மை, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பொது சுகாதார உள்கட்டமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இத்திட்டம் இருக்கும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். அறுபடை வீடுகளில் அடுத்தடுத்து விசிட். அமைச்சர் செயலால் அதிகாரிகள் பக். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சமீபத்தில் மாறுவேடத்தில் சென்று ஆய்வு செய்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அடுத்தபடியாக முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோயிலில் ஆய்வு மேற்கொண்டார். அறநிலையத்துறை சார்பில் நடக்கும் திட்டங்களை பார்வையிட்ட அவர் அது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திமுக ஆட்சியில் நடந்த குளறுபடிகள் குறித்து விளக்கினார். இன்றைக்கு ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். ஏற்கனவே இங்க பல்வேறு திட்டப்பணிகள், கட்டுமான பணிகள் அப்படின்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கடந்த ஆட்சியில துவக்கப்பட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கும்போது அதை எந்த அளவுக்கு விரைவா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணிகள் எல்லாத்தையும் மேற்பார்வையிடுறதுக்காக நானும் இன்னைக்கு துறையினுடைய செக்ரட்டரி அவர்களும் கமிஷனர் அவர்களும் இங்க வந்திருந்தோம். ஸோ அந்த திட்டங்கள் எல்லாம் மேற்பார்வையிட்டிருக்கிறோம். அதே போல முடிவுற்ற சில பணிகளை பாத்தீங்கன்னா மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்றைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மெயினா இன்னைக்கு வந்தோம். அதை தவிர கோவில்ல இருக்கக்கூடிய நடைமுறைகள், கோவில்ல இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், இது போன்ற விஷயங்கள், அதே போல பக்தர்கள் தங்குமிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை பார்த்தோம். அதற்கப்புறம் அன்னதான கூடங்கள் கட்டப்படுவதற்கான வேலைகள்லாம் நடந்திருக்கு, அதையும் பார்த்தோம். கோயில்ல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த வரிசைகள், பக்தர்கள் செல்லக்கூடிய வரிசைகள்லாம் எப்படி கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்த்தோம். அன்னதான கூடங்கள் எப்படி செயல்பட்டு இருக்குது, அங்க பக்தர்களுக்கு எந்த மாதிரியான அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த உணவின் தரம், இது எல்லாத்தையும் பார்த்தோம். அதே போல உலக அளவில் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பழனியின் பஞ்சாமிர்தம் எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு ஆய்வை பார்த்தோம். இப்படி எல்லா இடங்கள்லயும் இந்த கோவிலை சுற்றி என்னென்ன நடக்குதுன்றதை இன்னைக்கு ஆய்வு பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ இந்த ஆய்வு தான் இன்னைக்கு பண்ணிருக்கோம். பார்த்த இடங்கள்ல நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கிறோம். அதுல இன்னும் சில மேல ஆய்வுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கமர்ஷியலா வெறும் வியாபார நோக்கத்தோடு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு ஆய்வுல நிறைய இடங்கள்ல தெரிய வந்துச்சு. அதையெல்லாம் மாற்றி அமைத்து உண்மையிலேயே பக்தர்களும் பொதுமக்களும் பயன்பெறக்கூடிய வகையில
நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஆய்வுகளை இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டா அந்த விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதற்கான மீட்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்தரா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நானே உங்க எல்லாரையும் கூப்பிட்டு அது என்னன்றதை சொல்றேன். நன்றி. பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் தவேக தனிப்பெரும் கட்சியாக வந்து கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது. தேர்தலில் விசிக வாக்குகளை பெரும்பாலும் தவேக பெற்றுவிட்டதை அடுத்து விசிகவை சேர்ந்தவர்கள் தவேகவில் சேர ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதேபோல திமுகவில் சேரவும் சிலர் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். விசிக நிர்வாகி பனையூர் பாபு கடந்த மாதமே திமுகவில் சேர இருந்தார். திருமாவளவன் திமுக நிர்வாகிகளிடம் பேசி அதை தடுத்து வந்தார். ஆனால் சில தினங்களுக்கு முன் பனையூர் பாபு திமுகவில் சேர்ந்தார். தவேகவில் சேர திருமாவளவன் சகோதரி மகன் இசையமுதன் உள்பட 8 மாவட்ட செயலாளர்கள் ஆர்வம் காட்டியுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்களிடம் திருமாவளவன் பேச்சு நடத்தியும் பலனில்லை. அதே சமயம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிடம் பேசி அவர்களை தவேகவில் சேரவிடாமல் திருமாவளவன் தடுத்துவிட்டார். இந்த நிலையில் எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் யார் வந்தாலும் சேர்க்காதீர்கள், அப்படி வருவோரை பற்றி தன்னிடம் தெரிவிக்கும்படி திமுக தவேக மூத்த நிர்வாகிகளிடம் திருமாவளவன் வேண்டுகோள் வைத்துள்ளார். அமைச்சரவை இழுபறிக்கு முடிவு, டெல்லி மேலிடத்தின் கிரீன் சிக்னல். கடந்த ஏப்ரலில் நடந்த புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் அமைச்சரவை அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா 2 அமைச்சர் சபாநாயகர் பதவியை கேட்டது. இதில் சபாநாயகர் பதவியை தர முடியாது என என்ஆர் காங்கிரஸ் மறுத்துவிட்டது. இதற்கிடையே ஒரு வழியாக கடந்த மே 13இல் முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார். அவருடன் பாரதிய ஜனதா அமைச்சராக நமச்சிவாயமும் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சராக மல்லாடி கிருஷ்ணராவும் பதவியேற்றனர். ஆனால் அவர்களுக்கான துறைகள் இதுநாள் வரை ஒதுக்கப்படவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அமைச்சர் பதவி பெற்றுத்தர பாரதிய ஜனதா பெரிதும் முயன்றது. ஜோஸ் சார்லஸும் டில்லி சென்று அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. இந்நிலையில் கடந்த ஜூன் 3ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி கவர்னர் கைலாஷ் நாதனை சந்தித்து மற்ற 3 அமைச்சர்களின் பெயர்களை பரிந்துரை செய்தார். கடந்த ஜூன் 7ஆம் தேதியே பதவியேற்பு விழா நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குஜராத் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அதனால் அமைச்சரவை விரிவாக்க கோப்பில் அவர் கையெழுத்திட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க முடியவில்லை. அதனால் ஜூன் 7இல் அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறவில்லை. அமித் ஷா நேற்று டில்லி வந்ததை அடுத்து புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்க கோப்பில் கையெழுத்திட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தார். ஜனாதிபதியும் நேற்று இரவு அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் அளித்தார். வரும் ஜூன் 17ஆம் தேதி புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பதவியேற்பு விழாவில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் சிவக்கொழுந்து, ராஜவேலு அமைச்சர்களாக உள்ளனர். பாரதிய ஜனதா சார்பில் காரைக்கால் எம்எல்ஏ ராஜசேகரன் அமைச்சராக பதவியேற்க உள்ளார். அதன் பிறகு அனைத்து அமைச்சர்களுக்கும் துறைகள் ஒதுக்கப்பட உள்ளன. மின் திட்ட ஒப்புதலுக்கு பணம், 2 ஊழியர்கள் சஸ்பெண்ட். தமிழக மின் வாரியத்தின் துணை நிறுவனமான பசுமை எரிசக்தி கழகத்தில் மரபுசாரா மின்சார பிரிவு செயல்படுகிறது. இது சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் உள்ளது. மேலும் திருப்பூர், உடுமலைப்பேட்டையில் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகமும் உள்ளது. அங்கு சூரிய சக்தி, காற்றாலை மின் நிலையங்கள் அமைக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. உடுமலைப்பேட்டை மரபுசாரா பிரிவு அலுவலகத்தில் பணிபுரிந்த பொறியாளர்கள் மின் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க பணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்தன. இதுகுறித்து மே 27ஆம் தேதி நம் நாளிதழின் டீக்கடை பெஞ்ச் பகுதியில் செய்தி வெளியானது. அதனைத் தொடர்ந்து புகார்கள் குறித்து மின்வாரிய அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக முறைகேட்டில் ஈடுபட்ட உடுமலைப்பேட்டை அலுவலகத்தின் மேற்பார்வை பொறியாளர் பிரசாத், செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து மின் வாரியம் உத்தரவிட்டது. வெடித்து சிதறியது கொதிக்கும் இரும்புகலன், தொழிலாளர்களுக்கு நிகழ்ந்த சோகம். మిషన్ 2 దగ్గర యాక్సిడెంట్ అయింది. మిషన్ 2లో యాక్సిడెంట్ అయింది. మొత్తం బ్లాస్ట్ అయిపోయింది. అసలు ఎవరికి ఏమైందో ఏటో ఏమీ తెలియలేదు. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் செயல்படும் ராஷ்டிரிய இஸ்பாத் நிகாம் லிமிடெட் இரும்பு எஃகு தொழிற்சாலை செயல்படுகிறது. இந்த தொழிற்சாலையில் கிரேனில் 1600 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உருகிய இரும்பு கொண்டு செல்லப்பட்ட போது
கலன் திடீரென வெடித்து சிதறியது. கொதிக்கும் திரவ இரும்பு தொழிலாளர்கள் மீது கொட்டியதில் பலர் படுகாயமடைந்தனர். கலன் வெடித்ததில் தொழிற்சாலையில் தீப்பிடித்தது. இதில் தொழிலாளர்கள் 8 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். 6 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். மாநில அமைச்சர் அனிதா, MP பரத், கலெக்டர் அபிஷேக் கிஷோர் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். சம்பவத்திற்கான காரணம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் பலியானோர் குடும்பத்திற்கு துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பலியானோர் குடும்பத்திற்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். Gracias.